இந்த வீடியோவில் எப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியை ஷேர் கார்ட்டில் உங்கள் டீமில் கொண்டு வரதுன்னு பார்க்கலாம். ஏன்னா உங்கள் டீம் எவ்வளோ பெருசாக இருக்கோ உங்கள் இன்கமும் அவ்வளோ அதிகமாக இருக்கும். இதுக்கான ஃபஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, ஷேர் கார்ட்னா என்ன, அதில் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணும்போது எப்படி லைஃப் லாங் ஒரு ஸ்டெடி இன்கம் வரும் அப்படிங்கிற ஒரு 5 minutes வீடியோ இருக்கு இல்லையா, அதை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அப்புறம் யார் யாருக்கெல்லாம் நீங்கள் அனுப்பணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருக்கும் வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த வீடியோவை நீங்கள் ஒரு வேளை ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு அனுப்புகிறீங்கன்னா டே டைமில் அனுப்புங்க. ஏன்னா அவங்களுக்கு கிடைக்கிற கொஞ்சம் ஃப்ரீ டைமில் அந்த வீடியோவை பார்த்துட்டு ஓகேன்னு அவங்கக்கிட்ட சொல்லுவாங்க. மற்ற யாருக்கு அனுப்புனாலும் மேக்ஸிமம் ஈவினிங் 7:30க்கு மேலே அனுப்புங்க. ஏன்னா அப்போ தான் நிறைய பேர் ஃப்ரீயாக இருப்பாங்க. நீங்கள் அனுப்புகிற வீடியோவையும் அவங்க பார்க்கறதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகம். வீடியோ அனுப்புன பின்னாடி ஒரு சில காமன் ரிப்ளை உங்களுக்கு வரும். அதாவது ஒரு சில பேர் டைரெக்டாக ஷேர் கார்ட்டில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி தர சொல்லுவாங்க. அவங்களுக்கு நீங்கள் ஒரு நிமிஷத்தில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி கொடுத்துருங்க. ஒரு சில பேர் இன்ட்ரெஸ்டட்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கும் நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி கொடுத்துருங்க. ஒரு சில பேர் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு கேட்பாங்க. நீங்கள் ஒரு 2 minutes ஷேர் கார்ட்டுடைய பெனிஃபிட்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு இது 100% சேஃப் அண்ட் 100% ஃப்ரீங்கிறத புரிய வச்சுட்டு அவங்களுக்கும் நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி தரலாம். ஒரு சில பேர் வீடியோ பார்த்துட்டு சம்டைம்ஸ் பிஸியாக இருப்பாங்க, அதனால் அவங்க ரிப்ளை பண்ணாமல் போகலாம். அவங்களுக்கு மட்டும் வீடியோ பார்த்தீங்களான்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. அதுக்கப்புறம் அவங்க ரிப்ளை பண்ணுன்னா அவங்களுக்கு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி கொடுங்க, இல்லைனா விட்டுருங்க. சரி, இப்போது நீங்கள் எப்படி மற்றவங்களுக்கு ஷேர் கார்ட்டில் ஒரு ஃப்ரீ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி தரதுன்னு பார்க்கலாம். அதுக்கு உங்கள் மொபைலில் கூகுள் குரோம் இல்லை வேறு எந்த ப்ரௌசர் வேணாலும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த அட்ரஸ் பாரில் www.sharecart.in டைப் பண்ணி என்டர் கொடுங்க. அப்போ உங்களுக்கு ஷேர் கார்ட் வெப்சைட் ஓப்பன் ஆகும். இதில் டாப் லெஃப்ட் கார்னரில் லாகின் அப்படின்னு ஒரு மெனு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இங்கே யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டுன்னு இருக்கும். அதில் யார் உங்களை ஷேர் கார்ட்குள்ளே கொண்டு வந்தாங்களோ அவங்களே உங்களுக்கு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்துருப்பாங்க. அதை டைப் பண்ணி கீழே இருக்கிற லாகின் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் உங்கள் ஷேர் கார்ட் அக்கௌண்ட்குள்ளே வந்துட்டீங்க. இதில் லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங்னு ஒரு மெனு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கு கீழே அஃபிலியேட் லிங்க்ஸ் அப்படிங்கிற மெனு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ரைட் சைடில் இந்த மாதிரி டிஃபால்ட் அஃபிலியேட் லிங்க்னு ஒரு லிங்க் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு மெனு பாப்அப் ஆகும். அதில் காப்பி லிங்க் அட்ரஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களோட அஃபிலியேட் லிங்க் காப்பி ஆகிடும். இந்த லிங்க் மூலமாக ஒருத்தர் ஷேர் கார்ட்டில் ஜாயின் பண்ணும்போது அவங்க பெர்மனண்ட்டாக லைஃப் லாங் உங்கள் டீமில் இருப்பாங்க. அதுக்கு தான் இந்த லிங்க்கை நீங்கள் காப்பி பண்ணியிருக்கீங்க. தென் லெஃப்ட் பாட்டமில் இருக்கிற இந்த லாக் அவுட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணும்போது உங்கள் அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் வெளியே வந்துடலாம். இப்போ நீங்கள் மற்றவங்களுக்கு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் இப்போ காப்பி பண்ண உங்கள் அஃபிலியேட் லிங்க்கை ப்ரௌசரில் பேஸ்ட் பண்ணுங்கள். அப்படி பேஸ்ட் பண்ணும்போது உங்கள் யூசர் நேம் கடைசியில் இருக்கா அப்படிங்கிறதையும் ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. தென் ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன ஃபார்ம் ஓப்பன் ஆகும். இதை நீங்கள் ஒரு நிமிஷத்தில் ஃபில் பண்ணிடலாம். இந்த யூசர் நேம்ங்கிற இடத்துல அவங்க நேம் என்டர் பண்ணுங்கள். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் நேமை மட்டும் என்டர் பண்ணும்போது அதை மற்றவங்க ஆல்ரெடி எடுத்திருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ வெறும் நேமை மட்டும் என்டர் பண்ணாமல் அது கூட அவங்க இனிஷியல் இல்லை அவங்களோட ஊருடைய ஷார்ட் ஃபார்ம், அவங்க பர்த் இயர், இல்லைனா அவங்க ஃபோன் நம்பருடைய லாஸ்ட் 4 digitsன்னு உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை நேம் கூட நீங்கள் டைப் பண்ணலாம். இந்த யூசர் நேம் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். சரவணன் KTG, சரண் 2025, சரண் 2025, தீபா 95, அகிலா 1983, இந்த மாதிரி நீங்கள் யூசர் நேம் வைக்கலாம். அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் நேம் அப்படிங்கிற இடத்துல அவங்க நேம் அண்ட் லாஸ்ட் நேம் அப்படிங்கிற இடத்துல அவங்க அப்பா பேர் இல்லை அவங்க ஹஸ்பண்ட் பேர் என்டர் பண்ணிவிடுங்க. அண்ட் தென் அவங்க இமெயில் ஐடி என்டர் பண்ணுங்கள். அண்ட் பாஸ்வேர்டு அப்படிங்கிற இடத்துல அவங்க 10 digit ஃபோன் நம்பரை என்டர் பண்ணுங்கள். பாஸ்வேர்ட் கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற இடத்துலையும் சேம் ஃபோன் நம்பரே என்டர் பண்ணுங்கள். அவங்களால ஈஸியாக லாகின் பண்ண முடியணும் அப்படிங்கிறதால தான் நம்ம அவங்க ஃபோன் நம்பரே பாஸ்வேர்டை வைக்கிறோம். லாகின் பண்ண பின்னாடி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பாஸ்வேர்டை அவங்க மாற்றிக்கலாம். அதனால நாம் இந்த டெம்பரரி பாஸ்வேர்டை பற்றி கவலைப்பட தேவையில்லை. தென் இந்த ஃபோன் நம்பர் அப்படிங்கிற இடத்துலையும் அவங்களுடைய ஃபோன் நம்பர் என்டர் பண்ணிடுங்க. தென் அக்செப்ட் அவர் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படிங்கிற இந்த பாக்ஸை டச் பண்ணுங்கள். இதை டச் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ப்ளூ டிக் வரும். அதுக்கப்புறம் ஐம் நாட் ரோபோட் அப்படிங்கிற இந்த பாக்ஸையும் டச் பண்ணுங்கள். இந்த பாக்ஸை டச் பண்ணும்போது இந்த மாதிரி க்ரீன் டிக் வந்துடும். சம்டைம்ஸ் இந்த மாதிரி செலக்ட் ஆல் இமேஜஸ் வித் பஸ், செலக்ட் ஆல் இமேஜஸ் வித் கார்ஸ், பிரிட்ஜ் இந்த மாதிரி வரும். அப்போது அதில் சொல்லியிருக்கிற மாதிரி பஸ்ஸஸ் மட்டும் செலக்ட் பண்ணி வெரிஃபை அப்படிங்கிற இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி க்ரீன் டிக் வந்துடும். தென் ஃபைனலாக ரெஜிஸ்டர் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணும்போது அவங்க அக்கௌண்ட் க்ரியேட் ஆயிரும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த மாதிரி வெல்கம் டு ஷேர் கார்ட், யுவர் அக்கௌண்ட் ஹஸ் பின் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படிங்கிற பேஜுக்கு போயிடுவீங்க. விச் மீன்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ண அக்கௌண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக கிரியேட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். தென் அந்த லாகின் டீட்டெயில்ஸை யாருக்காக கிரியேட் பண்ணீங்களோ அவங்களுக்கு அனுப்பிச்சிடுங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், ஒருத்தர் அவங்க அக்கௌண்ட்குள்ளே யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை கொடுத்தும் லாகின் பண்ணலாம், இல்லைனா அவங்களுடைய மெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை கொடுத்து லாகின் பண்ணிக்கலாம். இதனால் ஒருத்தர் ஈஸியாக அவங்க அக்கௌண்ட்குள்ளே லாகின் பண்ணிக்க முடியும். நீங்கள் இன்னொரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும்னா இந்த கிரியேட் அக்கௌண்ட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி இன்னொருத்தருக்கு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எத்தனை பேருக்கு வேணுனாலும் கண்டினியூஸாக நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இந்த டாப்பில் இருக்கிற ரெஜிஸ்டர் அப்படிங்கிற மெனுவை கிளிக் பண்ணி எப்போ வேணும்னாலும் நீங்கள் ஒருத்தருக்கு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி தர முடியும். அண்ட் மேலே இருக்கிற இந்த லாகின் அப்படிங்கிற இந்த மெனுவை கிளிக் பண்ணி எப்போ வேணும்னாலும் உங்கள் அக்கௌண்ட்குள்ளே லாகின் பண்ணி எவ்வளோ earn பண்ணியிருக்கீங்க அண்ட் மற்ற டீட்டெயில்ஸையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் உங்கள் மொபைல் ஃபோனில் ஒரே ஒரு டைம் மட்டும் உங்கள் அஃபிலியேட் லிங்கை பேஸ்ட் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொரு தடவையும் உங்கள் லிங்கை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா நீங்கள் ஒரே ஒரு தடவை உங்கள் லிங்க்கை ஒரு மொபைலில் பேஸ்ட் பண்ணிட்டா அதுக்கப்புறம் நீங்கள் அந்த மொபைலில் கிரியேட் பண்ணுற எல்லா அக்கௌண்ட்டும் உங்களுக்கு கீழே வந்துடும்.
ஒருத்தருக்கு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும்னா உங்களுக்கு தெரியாத டீட்டெயில்ஸை முன்னாடியே வாங்கி வச்சுருங்க. அதாவது அவங்க ஃபாதர்ஸ் நேம், அவங்க ஹஸ்பண்ட்ஸ் நேம் அண்ட் இமெயில் ஐடி இந்த மாதிரி டீட்டெயில்ஸை முன்னாடியே வாங்கி வச்சுருங்க. ஸோ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சம்டைம்ஸ் நீங்கள் கால் பேசிகிட்டே அவங்களுக்கு வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி கொடுத்துடலாம். அந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். அண்ட் சம்டைம் ஏதாவது டீட்டெயில்ஸ் தப்பாயிடுச்சுனாலும் நீங்கள் ஒரி பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா ஒருத்தர் ஷேர் கார்டுக்குள்ளே லாகின் பண்ண பின்னாடி யூசர் நேம் தவிர மற்ற எல்லா டீட்டெயில்ஸும் மாற்றிக்க முடியும். ஃபைனலாக நீங்கள் ஒருத்தருக்கு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி கொடுத்தீங்க இல்லையா, அவங்க உங்கள் டீமில் உங்களுக்கு கீழே வந்துட்டாங்களான்னு எப்படி செக் பண்ணுறது? அது ரொம்ப சிம்பிள். அதுக்கு ஃபர்ஸ்ட் உங்கள் அக்கௌண்ட்குள்ளே நீங்கள் லாகின் பண்ணணும். லாகின் பண்ணுறதுக்கு மேலே இருக்கிற இந்த லாகின் அப்படிங்கிற மெனுவை கிளிக் பண்ணி உங்கள் யூசர் நேம் ஆர் உங்கள் மெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. தென் லெஃப்ட் சைடில் இருக்கிற ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிற மெனுவை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் தென் அதுக்கு கீழே இருக்கிற இந்த டீம் அப்படிங்கிற மெனுவை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்கள் பேர் இந்த மாதிரி ரெட் சர்க்கிளுக்கு கீழே இருக்கும். உங்கள் பேருக்கு மேலே யார் உங்களை ஷேர் கார்டுக்குள்ளே கொண்டு வந்தாங்களோ அவங்க பேர் இருக்கும். அண்ட் உங்கள் பேருக்கு கீழே யாரையெல்லாம் நீங்கள் ஷேர் கார்டுக்குள்ளே கொண்டு வந்தீங்களோ அவங்க பேர் எல்லாம் இருக்கும். இந்த மாதிரி உங்கள் மொத்த டீமையும் உங்களால் பார்க்க முடியும். இந்த வீடியோவில் எப்படி மற்றவங்களுக்கு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி கொடுத்து உங்கள் டீமை பில்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறோம். அண்ட் மறக்காமல் நம்மளோட யூடியூப் சேனல் அண்ட் மற்ற சோஷியல் மீடியா சேனல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நீங்கள் ஷேர் கார்டு சம்மந்தமான எந்த ஒரு சின்ன அப்டேட்ஸையும் மிஸ் பண்ண மாட்டீங்க. ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.